أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றும் சொல்லி அருள்வானாம். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கிருபையால, அல்லாஹ்வுடைய பெரும் ரஹ்மத்தால நீங்கள் கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கிங்க. ஈமானுடைய பாக்கியம் ஒரு உண்மையான முஃமினுடைய யோசனை இந்த உலகத்துல. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் அது நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும், சொல்ற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளு. நலவாக இருக்கட்டும், கெடுதியாக இருக்கட்டும், அதுக்கும் எந்த செயலுக்கும் நிறைய தொடர்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த கெடுதியாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த நலவாக இருந்தாலும் சரி, மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கும் எந்த செயலுக்கும், ஏண்டே முகடைய செயலுக்கும் 100க்கு 100 தொடர்பு. உலகத்தில் நடக்கக்கூடிய அத்துணை நலவுகளும் ஏண்டே முகடைய நலவை வச்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்வார். உலகத்தில் உண்டாகக்கூடிய எந்த கெடுதியாக இருந்தாலும் சரி, அதுவும் ஏண்டே முகடைய தவறுகளை வச்சுதான் முடிவு செய்யப்படுகிறது. இதுதான் கலிமா சொன்ன ஈமான்தாரிகளுடைய பார்வை. ஈமான்தாரிகளுடைய பார்வை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட காலத்துல மழை இல்லாம வைத்திருக்கு. மழை இல்லை. எல்லாருக்கும் தெரியும், உலகத்துடைய அடிப்படையே மழை தான். மழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் காலத்துக்கு பெய்ய வைக்கலன்னு வச்சுக்கோங்க, உலகம் செத்து போய்க்குது. அதனால இஸ்லாத்துல ஸலாத்துல் இஸ்திஸ்கான்ற ஒரு தொழுகையே அவ்வளோ முக்கியம். மழை தேடி தொழக்கூடிய தொழுகை. மழை இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கிட்ட மழையை தேடி தொழுக, அது முக்கியமான பகுதி. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் நீங்களும் திங்கிற சாப்பாட்டை விட கூட மழையை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு கூட்டத்தை அழிக்க நாடினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழையை இல்லாமக்கிட்டு அனுப்பான். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மழை நின்று போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மழை தேவை. மழை இந்த உலகத்துடைய அடிப்படை. அதுக்கு ஒரு தனி கொத்துபா பண்ண, அது எந்த தலைப்பு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல மலையை இறக்க சஹாபாக்களை சொன்ன கட்டளை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். படிச்ச மக்கள் போதாது, ஓ லெவல் ஏ லெவல் செய்யற கிரௌட் போதாது, யூனிவர்சிட்டிக்கு போற தொகை போதாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல. நீங்க சூரத்துல் ஜின் இருக்கு பாருங்க. وَأَلَّوْ اسْتَقَامُوا عَلَى الطَّرِيقَةِ لَأَسْقَيْنَاهُمْ مَاءً غَدَقًا. முஸ்லிம்கள் எப்பொழுது இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தாக இருப்பாங்க, நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இறக்கின ஆயத், எப்பொழுது இஸ்லாத்திலே இஸ்திகாமத்தா இருப்பாங்களோ ஒரு அமலை செஞ்சா தொடர்ந்து செய்யணும். அதுக்குதான் இஸ்திகாமத் என்று.
இஸ்திகாமத்தா இருப்பாங்களோ அவர்களுக்கு பிரயோசனமான மலையை நான் இறக்கி வைப்பேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானத்துல இருந்து ஒரு மலை சொட்டு இறங்குறதாக இருந்தாலும் அதுக்கும் எனக்கு தெரிந்த அவங்கள்ட்ட இருந்த நலவுகள் வானத்துக்கு போகணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட காலத்துல இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பார்வையை ஐக்கிறது. இதுக்கு மாற்றமாக யோசிக்கிறது அது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய சிந்தனை. எல்லாருக்கும் தெரியும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரம். அவங்களோட காலத்துல மழை இல்ல, பஞ்சம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல சூரத்து நூஹ் பத்தி பாருங்க. வகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ரா. தொடர்ச்சியான பிரயோசனமான மழையை அல்லாஹ் உங்களுக்கு தரணுமா? நீங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை பத்தி பாருங்க, எக்கச்சக்கமான ஆயத்து. இதனால அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபாக்களுடைய அமலுடைய சைடத்தான் கூட கவனம் செலுத்தினாங்க. நாங்க கல்யாணம் வந்தாலும் சரி, மையத்தூடு வந்தாலும் சரி, இல்லாட்டி பிள்ளைகள எக்ஸாம் காலம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அமளிபாதத்துக்கு தான் லீவு போடுறது. குறை செய்யறது அல்லாஹ் ரசூலோட கட்டளை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சமூகத்துக்கு சொன்ன வார்த்தை فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا. அல்லாஹ் கிட்ட நீங்க அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. தொடர்ச்சியான பிரயோசனமான மழை அல்லாஹ் அனுப்புவார். இது ஒரு விரிவான தலைப்பு. குர்ஆன் அல்லாஹ் சுருக்கமா சொல்லிட்டான். மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى. புகாரியுடைய கிதாபை பரதி பாருங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் வானம் கருப்பானாலும் சரி, கொஞ்சம் காற்று வேகமா வீசினாலும் சரி, மஸ்ஜிதுக்கு ஓடி வருவாங்க. இன்னைக்கு நாங்க கஷ்டத்துல புரிந்து, கடல்ல புரிந்து, நோயாளியாகி உள்ளத்தெல்லாம் இழந்து ரோட்டுக்கு இறங்கினாலும் பலிக்குவார் இல்லை. எல்லாத்தையும் இறந்து பிச்சைக்காரனாவினாலும் மஸ்ஜிதுக்கு வார இல்லை. எங்களுக்கு கேட்ட யோசனை எல்லாம் பேசிருச்சு. ஒரு நாள் சூரிய கிரகணம் வந்துச்சு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல. அருமை சஹாபாக்களை கூப்பிட்டு தொழுவிச்சாங்க, கிரகண தொழுகை. அருமை சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒரு நீளமான தொழுகையை நாங்க தொழுகவே இல்லை. சில சஹாபாக்கள் மயங்கி கீழே விழுந்தாங்க. புகாரியுடைய ஹதீஸ். சில சஹாபாக்கள் தலையில தண்ணிய ஊத்தி ஊத்தி தொழுதாங்க, சூரிய கிரகணம் இல்லாம போகும் வரைக்கும். சொல்லிட்டு நபி அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டு சொன்னாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்களோட வாழ்க்கையில கண்டா பல்லு அதிகமாக தொழுங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க தஸத்தகு, அதிகமாக சதக்கா செய்யுங்க. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க ஆதிகு, அடிமைகளை உரிமை விடுங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க கப்பீரு, அதிகமாக அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லுங்க. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க இஸ்தக்ஃபிரு, இஸ்திக்ஃபார கூட்டுங்க. இதெல்லாம் நாங்க எங்கட பழக்கத்துல இல்ல. மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரு சாலிஹான அமல் செய்யறாரோ அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறது என்ன பொறுப்பு. இப்படி பேசிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் அமளிபாதத்தோட சம்பந்தப்பட்டது. இன்னொரு பாவம் இங்கு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கைய படுகுழியில கொண்டு போய் சேர்த்து. அது அமளிபாதத்தோட சம்பந்தப்பட்டதல்ல, அது வளமையா எங்களோட வாழ்க்கையில ஒட்டிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்லக்கூடிய தலைப்பை கவனமா கேளுங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மத், பல கிரந்தங்கள் வரக்கூடிய ஹதீஸ். அருமை நபிமார்கள், உலகத்துல வந்த சஹாபாக்கள், உலகத்துல வந்த அவுலியாக்கள், நாதாக்கள் தொழுகையால கண்ட உதவிய விடவும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சதக்காவால கண்ட உதவிய விடவும், நோம்பு, திக்ர், ஜகாத், ஔராதுகளால கண்ட அல்லாஹ்வோட உதவிய விடவும் இந்த அமலால கண்டாங்க. நான் இதை அமர்ந்து கணக்கெடுக்கிறேன். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அன இன்த வன்னி அப்தி, அடியான் என்ன எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் நான் நடந்து கொள்வேன். ஃபல்யகுன்னபி மாஷா, உங்களுக்கு எப்படி என்ன நினைக்கிறமோ நினைச்சுக்கோங்க. இன் வன்ன கைரன் ஃபகைருன்,
நீ என்ன நலவாக நினைச்சால் உன்னுடைய வாழ்க்கையில நலவை மட்டும்தான் உண்டாக்குவேன். என்ன பத்தி நீ கெடுதியாக நினைச்சா உன்னோட வாழ்க்கையில கெடுதியை தான் உண்டாக்குவேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், இன்னைக்கு யாரை பார்த்தாலும் வாயை திறந்தா பேசுறே நல்லது இல்லை. எவ்வளவு காலம் அல்லாஹ் ரிஸ்க தந்தான், நல்ல வியாபாரம் நடந்துச்சு, கொஞ்ச நாள் கொஞ்சம் லொஸ். அல்லாஹ் கேட்கிறேன் அல்லாண்டு கேட்கிறல்ல, என்ன செய்ய கைய வைக்கிறதெல்லாம் நஷ்டம், ஒன்றுமே சரி வருவதில்லை, வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பின்னால் ஆயத்தோதி காட்டுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யார் என்ன பத்தி கெட்டெண்ணம் வைக்கிறாரோ அவர் காஃபிராகிட்டார்னு குர்ஆன் சொல்லு. சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹவர்துமுல் மரீத அவில் மையித், கூட வாயுளம்பர டைம் இதுதாங்க. நீங்க ஒரு நோயாளி கிட்ட போனாலோ அல்லது மையத்தூட்டில இருந்தாலோ ஃபகூலு கைரன், நல்லதே பேசுங்க. ஏன் தெரியுமா? ஃபஇன்னல் மலாயிகத யுஅமினூன அலா மா தகூலூன், நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் கபூலாக மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. இது ரெண்டு இடத்துல இருந்து நான் கூட மோசமா பேசுறேன், சரியான வருத்தம் அவங்களுக்கு, கொஞ்சம் பேர் பார்த்துக்கோங்க. இதனை காலை வெட்ட வேண்டி வரும், கையை வெட்ட வேண்டி வரும், இவ்வளவு செலவாகும், என்ன செய்ய சிங்கைக்கார காலத்து இப்படி ஒரு நோயா அப்படின்னு நோயாளி கிட்ட போனாக்கா சப்தத்தெல்லாம் வளர்ந்துற நாங்க. அடுத்தது மையத்தூடு, எல்லாம் புள்ளை விட்டுட்டு பேசிட்டாரே, இதுக்கு போற புள்ளை என்ன செய்யுமோ தெரியாது, மனைவி பாவம், அவங்க ஒரு வருமானம் இல்ல, இப்படின்னு மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மோசமா பேசுற ரெண்டு இடமும் நோயாளி கிட்ட மையத்தூடு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நோயாளி கிட்ட மையத்தூட்ல எதம் பேசுவீங்களோ அது கபூலாகும். அதனாலதான் பைஹக்கி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு இடத்துல சிரிக்கவும் மாட்டான். ஒன்று குரங்க கண்ட நபியர்கள் சிரிக்க மாட்டான், அதை கண்டாது சிரித்தே வார நபியர்கள் அவ்வளவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹூதிகளை பிறந்தாங்க. இன்னொன்று நபியர்கள் மையத்தூட்ல சிரிக்க மாட்டான். அது சிரிக்கிற வேலை இல்ல சகோதரிகளை, பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மையத்துக்கு செய்த துஆ இருக்கே, அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் நினைப்பாங்களாம், இந்த மையத்து நானா இருக்க கூடாதா, அப்படி துஆ செய்வாங்க. இன்னைக்கு அரசியல் பேசுறாங்களா, வியாபாரம் பேசுறாங்களா, குடும்ப பிரச்சனை எல்லாம் பேசுறாங்களா, அதனால வாழ்க்கையில் என்னன்னாலும் பிரச்சனை. புகாரியுடைய ஹதீஸ், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் ஒரு காட்டரபியை சந்திக்க போனாங்க. அவரு காய்ச்சல். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோயாளி கிட்ட போனா ஒன்றோ தலையில கைய வச்சு இல்லாட்டி நெஞ்சில கைய வச்சு இந்த துவா ஓதுவாங்க, லா பஅஸ ஃபஹூருன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒன்னும் யோசிக்க வேணாம், எல்லாம் சரியாயிடும். காட்டரபிக்கு கோபம் பேசிடுச்சு, சூடாயிருச்சு. அவர் சொன்னார், சும்மா தஃபூர் அலா ஷைஹின் கபீர் துஸீருல் குபூர். நீங்க எல்லாம் சரிவரன்னு சொல்றீங்க, சட்டியில அந்த சுடு சட்டியில சுடு தண்ணி கொதிக்கிறோமா, எந்த உடம்பு கொதிச்சு கொண்டிருக்கி, இன்றைக்கு நாளே கபருக்கு போறமா இருக்கிறேன், நோய் சோமாவதும் இல்ல, நீங்க சரிவரும் சொல்றீங்க அவர் சொன்னார். நபி அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, இந்த இடத்துல நான் சொன்னது சரி வராது, நீங்க சொன்னதுதான் சரி வரும், நீங்க அப்படின்னா மௌத்தா பேசுறீங்கன்னா. அதே போல ஸ்ரீதேவி அடுத்த நாள் மவுத், அவர் மவுத் அடுத்த நாள். ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கணவர் மவுத், அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு உலகத்திலே வாழ்ந்த சிறப்பான ரெண்டு கணவன் மனைவிமார்கள், அவ்வளவு அன்பாக பாசமாக வாழ்ந்தவர். கணவர் மவுத், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வாராங்க நபி அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு. ஏன்? கணவர் மவுத், அவ்வளவு அன்பான கணவர், எப்படியும் நான் வாய் உழம்புவேன், பேசிட்டாரு இதுக்கு போற எனக்கு தாரிக்கிற அப்படி கூட வாய் உழம்புவேன். ஓடி வாராங்க, மையத்துக்குள்ள போற யோசனையா பாருங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க மையத்துக்க நல்லது பேச சொல்லி, என் மாப்பிள்ள மௌத்தா பேசிட்டாரு, எனக்கு தெரியும், என்ன தெரியும் வாயால வந்துடும், எனவே எனக்கு மையத்தூர்ல என் மாப்பிள்ளோட ஜனாசாக்கு முன்னால பேசுறது ஒரு நல்ல வார்த்தையை படிச்சுட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தீங்க, எவ்வளவு கபூலியத்தில் பாருங்க. அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லஹு வ அஅகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா. யா அல்லாஹ், என்னையும் மன்னிச்சிடு, என் கணவனையும் மன்னிச்சிடு,
இதை விட சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு தந்தேன். அது இல்லையே இது இல்லையே வைத்துட்டாரே இதுக்கு பிறகு வருமானம் இல்லையே சொல்லாதீங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா யோசிக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த அபூ சலமாவோட ஒரு சிறந்த மாப்பிள்ளை கிடைக்குமா, குடும்ப வாழ்க்கையோட அமையுமா என்றாலும் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக்கிறாங்க, நல்லது பேசினா தான் நல்லது கிடைக்கும். இந்த துஆவை ஜனாதா முன்னால வச்சு ஓதுறாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லனா வ லஹு வ அஅகிப்னி மின்ஹு உக்பா ஹஸனா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹான், கொஞ்சம் காலம் போகல ஏந்த கணவர் அபூ சலமாவை விட சிறந்த மாப்பிள்ளை எனக்கு கிடைச்சிச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையா கிடைச்சாங்க. சுப்ஹான். எங்களுக்கு இதெல்லாம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பட்றல். எல்லாருக்கும் தெரியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த தலைப்பு மட்டும் ஒரு வருஷத்துக்கு பேச வேண்டிய தலைப்பு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருக்கும் தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா. சம்பவத்தை சரியா கேளு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ், மிஅராஜுக்கு போன நேரம் நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். சுபஹான ஜல்ல ஜலாலு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி அழகா படைச்சினான்னு சொன்னா, அல்லாஹ் உலகத்துல அழகா படைச்சு, அழகிக்குதானே அழகா படைச்சு அந்த அழகை ரெண்டா பிரிச்சான். அறவாசி அழகு அப்படியே முழு உலகத்துக்கும் அழகா பங்கு போட்டான். மிருகங்கள், பறவைகள், மனிதர்கள், சுபஹானல்லாஹ், மீன்ல கடல் எத்தனையோ வகையான படைப்புகள், காட்டில் எத்தனையோ வகையான அழகு. உலகத்துடைய அழகை நாங்க சொல்ல தேவையில்லை. மனிதர்கள் எப்படியோ அழகானவர்கள், எப்படி எப்படி வித்தியாசமானவர்கள், இதெல்லாம் அறவாசி பசுந்தா அல்லாஹ் கொடுத்தது. மற்ற அறவாசி பசுந்த அப்படியே அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். எவ்வளவு அழகா நிற்கும். உலகத்துல எங்கத்திலே ஒரு வரலாறு கேள்விப்பட்டீங்களா? எத்தனையோ ஆயிரம் பெண்கள் ஒரு வாலிபர்களை கண்டு அந்த அழகுக்கு மதிமயங்கி கையை வெட்டி கொண்டவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டு கையை வெட்டி கொண்டான். கையில வெட்டம் போகுது, எப்பல வெட்டுறதுக்கு பதிலாக கையை துண்டு துண்டா வெட்டுறாங்க. அது கூட விளங்குறீங்களா? நீங்க தனியா உட்கார்ந்து யோசிக்க எவ்வளவு அழகா இருப்பாங்க. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இழந்துட்டாங்க. அவரோட சேர்த்து அவரோட சகோதரன் இழந்துட்டாங்க. எப்படி இழந்த? சொந்த புள்ளேன்னு கொண்டு போய் தான் தூக்கி வீசிட்டு வந்தேன். எப்படி கவலை? எப்படிப்பட்ட மகன்? உலகத்தில் அப்படி ஒரு பொறுமையான சொந்த உலகத்தில் யாருக்கும் இழக்க இயலாது. நீங்க எவ்வளவு கோடியை இழந்தாலும் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமை ஆகாது. நீங்க எத்தனை லட்சத்தை இழந்தாலும், எவ்வளவு பொறுமையான உசுரை இழந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட பொறுமை ஆகாது. பாவத்தை உடுறதுக்காக வேண்டி நாட்டு ஜனாதிபதியுடைய மனைவி பாவத்துக்கு கூப்பிட்டே பாவத்துக்கு போகாதவர், அதுக்காக வேண்டி 18 வருஷம் சிறையில இருந்தவர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுந்தது கண் கொட்டையாக இருந்தான். அழுக வரும் மனுஷனையா வாப்ப இல்லையா? ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாயில வந்த வார்த்தையை பாருங்க. இந்த காலத்துல என்ன புள்ள காணா போனா தேடி அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியோ நீங்க அல்ஹம்துலில்லாஹ். என்ன உலகம் முன்னேறி நாங்க அப்படித்தான் சொல்றோம். அந்த காலத்தை பாருங்க, நபி அலைஹிஸ்ஸலாம் வாரத்துக்கு எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முந்தியான காலம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அஸல்லாஹு அன் யஹ்தியனி பிஹிம் ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். வருமா வாகி ஏந்த ரப்பு எப்பயாவது ஒரு நாளைக்கு ஏந்த புள்ளையில கால் அடிக்கி கொண்டு வந்து தருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சும்மா கொண்டு வந்து கொடுக்கல, அந்த நாட்டு ஜனாதிபதியாக்கியே மௌனம் திருப்பி கொடுத்த. இது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வந்த நபிமார்கள் வாழ்க்கையில தொழுகையால கிடைக்கிறத விடவும், ஏனைய அமல்பாதத்தால கிடைக்கிறத விடவும் இப்ப என்ன செய்யறாங்க? மத்த 11 நானமாரை அனுப்புறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு பாருங்க. இத்ஹபு ஃபதஹஸ்ஸு மின் யூசுஃப வ அஹீ. 11 சகோதரர்கள் 11 பேரை கூப்பிட்டு சொல்றாங்க, போங்க எப்படியாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவரோட சகோதரர்கள் தேடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வலா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டும் அதாவது நிராசை அடையாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து மட்டும் நிராசை அடையாதீங்க. எங்க போய் தேட, எங்க கிடைக்க போறாரு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அதை சொல்லிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னஹு லா யயஅஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைகிறதுக்கே இது காபிர்களுடைய வழக்கம். வாழ்க்கையில் ஒன்றும் சரி வராது. இது நான் பதுவா செய்யல போடுவான்னு சொல்லி ஒன்றுமே சரி வராது. உங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பஞ்சத்தில் எங்களுக்கு கஷ்டத்தை தரல,
எங்களை ரப்பிக்கு தீக்கிற எல்லாம் முடிஞ்சு நீங்களுக்கு கஷ்டத்தை தரல, சும்மா சோதிக்கிறான். யஹூதிகள் உலகத்தில் எவ்வளவு கேவலமாகி பிச்சைக்காரனாகி உலகத்தில் ஈக்க இடமில்லாம ஆனது காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? வாழ்க்கையில கஷ்டம் வரப்போலே யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கையில கட்டப்பட்டி ஒன்றுமே தாரானி. நாங்க அப்படி ஏசுறோம், நாங்க பக்குவமா ஏசுறோம். அல்லாஹ் நாங்க தூஷணம் பேசாம அல்லாஹ் கேட்கிறோம். யஹூதிகள் சொன்னாங்க ஹுல்லத் யதுல்லாஹி மக்லூலா, அல்லாஹ்வுடைய கை கட்டி போல, நான் ஒன்றுமே கிடைக்குது, ஒன்றுமே சரி வருது, எதனாலும் பஞ்சம், அது அப்படி இது அப்படி. அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? ஹுல்லத் ஐதி, அவங்கள கடைசி வரைக்கும் பஞ்சம் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, வலுஇனு பிமா காலு, அது சொன்ன வார்த்தையால அல்லாஹ் அவர்களை நாசமா போங்கன்னு சொன்னான், சாபமித்தார். பல் யதாஹு மப்சூததான், உங்களோட ரப்ப பஞ்சம் குடிச்சோன்னு நினைக்காதீங்க, நான் தாரத்துக்கு தயாராகிறேன், உங்களுக்கு என்ன பத்தி சரியா நினைக்க தெரியும். பொஸ்ட மேல எவ்வளவு மேல என்ன சரி, வாரமாவது சரி கூட்டி தருவார், டைமுக்கு போறோம் வாரோம், உலகத்துடைய அப்பமான விஷயங்களை எவ்வளவு நல்லெண்ணம் வச்சு செய்யறோம், எவ்வளவு பெரிய மேலெண்ணம் வச்சு செய்யறோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புற வார்த்தையை பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயசாலியாகி, வயசுக்கு மங்கள வைத்தி, வயசொண்டிக்கு அதுக்கு மங்கள், உடம்புல எளிமை நிக்கிறதுக்கு உஜார் இல்ல, அவர்களுக்கு புள்ள யோசனை வருது, புள்ள ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹான ஜல்ல ஜலால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் புள்ள கொடுத்த சரித்திரத்தை மட்டும் ஒரு 2 அவருக்கு பேசு, இந்த குத்துபால பேச முடிக்கல. மேல நல்லா நேரடியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசாச்சு, அவரோட மனைவி வாலிப வயசுலேயே புள்ள இல்லை, புள்ள பாக்கியம் இல்லாதவங்க, வயசாலி ஆனதுக்கு போற கையை தூக்குறாங்க. என்னோட ரப்பு கேளுக்கார, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான புள்ளைய தாயாவா, கபருக்கு போகும்போது நீ புள்ள பார்க்கணும், யாவா எனக்கு புள்ளைய தானா. எல்லாம் நல்லா நேரடியா இருக்கிறேன். அல்லாஹ் புள்ள கொடுக்கறதுக்கு பண்ண பிளான பாருங்க. நாங்க மருந்து எடுத்து புள்ள இல்லன்னு செஞ்சு நிராபியாட்டு தான் போறோம். அதை பேசவா, நான் என்ன செய்ய, எனக்கு மட்டும்தான் என் குடும்பத்தை இப்படி சோதனை, என் தாத்தா கித்தின புள்ள, நானும் கித்தின புள்ள, எனக்கு மட்டும்தான் இப்படி கிடைக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வைத்தியமும் செய்யல, மக்கள்கிட்ட நல்லது சொன்னாங்க, எனக்கு ரப்பு தருவாங்க, கபருக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு புள்ள தருவாங்க. ஒரு ஆரம்பி சஹீஹுல் புகாரில வர ஹதீஸ், இது பெரிய கதை சொல்லி சொல்றேன், கதையை ஃபுல்லா சொன்னா எனக்கு சும்மா டைப் போறாது. நல்லது பேசுங்க சோதரர், மனைவியை உட்கார்ந்தாரு நல்லது பேசுங்க, மனைவி கேட்க எப்படி வியாபாரம் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப என்ன கைவிட மாட்டான், அது சரி வரும். கூட்டாளிகளோட நல்லதை பேசுங்க, பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி வளர்த்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப நாட்டில் ஈக்கல, எல்லாருக்கும் தெரியுமே, நெருப்புல போடப்பட்டுச்சு. மனைவி யாரு? சாரா அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு உள்ள பாக்கியம். மனைவியை கூட்டி கொண்டு சொல்றாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், வாங்க நாங்க இன்னொரு நாட்டுக்கு போய் வாழ்வோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணுமே, இங்கே இந்து கொனைகள் கொண்டு சேர வாங்க போய் அப்படின்னு ஈராக்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. எகிப்துக்கு போனா சாரா அலைஹிஸ்ஸலாம் அழகான பெண்மணி, மேலா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கிருந்த எகிப்தில் இருந்த அரசனிக்கிறானே பெண் மோகம் பிடிச்சவன், பெரிய கதை. ஊர் மக்கள் சொல்றாங்க அந்த அரசனுக்கு அழகான ஒரு பெண்ணும் வயசாலியோன்னு வந்தீங்க. அதுக்கு பின்னால் அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அனுப்ப, சாரா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட போக அந்த அரசன் சாரா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்க, அல்லாஹ் அந்த அரசன் 2 கை சொத்தியாச்சு, அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் குடிக்கிறான். இப்படி 2 முறை நடக்குது. அதுக்கு போற அந்த அரசனுக்கு விஷயம் விலகிட்டு இருந்த ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வோட தொடர்புள்ள பெண்மணி சாரா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டான். உடற்போக்கல மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த அரசன் ஒரு கிஃப்ட் கொடுத்தார். அல்லாஹ் புள்ள கொடுக்கறதுக்கு பண்ற பிளான பாருங்க. கிஃப்ட் என்ன கொடுத்தா அந்த அரசன்? சாரா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்த பரிசு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உம்மா. அது அந்த அரசன் கொடுத்த கிஃப்ட். சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தான், நான் உங்களுக்கு ஒரு அடிமையத்தார ஒரு வேலைக்காரி ஒன்றை தாரேன், உங்களோட வேலைகள் அவ செய்வாங்கன்னு அந்த அரசன் தான் கிஃப்டா கொடுத்தேன். பின்னால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த புள்ளதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களால ஹஜ் உம்ரா இந்த ஹஜ் பெருநாள் எல்லாம் வந்தேன். அல்லாஹ்வுடைய மேல் வச்ச நல்லெண்ணம், இவ்வளவு வாசல் ஜம்ஜம் வேணுமா, ஹஜ் உம்ரா வேணுமா, ஸஃபா மர்வா வேணுமா, ஹஜ் பெருநாள் வேணுமா, அல்லாஹு அக்பர்,
அந்த இஸ்மாயில் பரம்பரை எங்கட நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளவு அல்லாஹ்ட மேல வச்ச நல்லெண்ணம், அல்லாஹ் பத்தி பேசின நல்லது கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் நலவு உண்டாக்கினான். அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள கிடைச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்த கொண்டாடி சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளைய கொடுத்தான். வயசு வைத்திருக்கு நல்ல இவ்வளவு காலம் புள்ள இல்ல மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச மனைவி புள்ளதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச புள்ளதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைச்ச புள்ளதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பரம்பரையா நபியா கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் காரணம் படைச்சவங்க மேல வைக்க நல்ல எண்ணம். எங்களுக்கு வார இல்ல, ட்ரை பண்ணினாலும் வார இல்லை, குறைஞ்ச அளவு நல்லது பத்தி பேசவும் கஷ்டமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி தெரியுமா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பத்தி வச்ச நல்ல நம்பிக்கை, அதுக்கு நான் அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து இந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டாடி உள்ள பாக்கியமில்லை, மௌத்துக்கு முன்னால நான் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனை கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேரனே கண்ணால காட்டினேன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கண்ணால பாக்குற பாக்கியத்தை கொடுத்திருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையில வந்தவங்க தான் பனு இஸ்ரேலோட எல்லா நபிமார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இன்னொரு நல்ல கஷ்டமா சகோதரர்கள், நல்லது பேசுறேன் கஷ்டமா. வாழ்க்கையில சரித்திரம் வாழத்துக்கு முதல் வாசல் அது. உம்மத்தை பழக்குங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒன்று ரெண்டு சரித்திரத்தை தான் நான் சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு பேசி எல்லாருக்கும் தெரியும். ஃபிரௌன் கூட்டமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவனோட முழு கூட்டத்தையும் விரட்டிட்டு போறாங்க அழிக்கிறது. இன்னும் எங்களுக்கு பஞ்சம் வரவே இல்லை. எத்தனையோ வருஷத்துக்கு போற வாய்க்கிறது நாங்க இப்ப பேசி கிட்ட வாய்க்கிறோம். இன்னும் புள்ள பிறக்கவே இல்லை. புள்ள எதிர்காலத்தை நினைச்சு நாம நோயாளியாகும். புள்ள பிறந்தா என்ன செய்யும், என்ன பிசினஸ் செய்யும், இப்படி காலம் போனோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விரட்டிட்டு போறான் ஃபிரௌனோட கூட்டம். சும்மா யோசிச்சு பாருங்க, குர்ஆன் எடுத்து பாருங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னால கடல், பின்னால ஃபிரௌனோட கூட்டம். தப்ப வழி இல்லை. எப்படி தப்புறதுக்கு யோசிக்கொண்டா இல்லை. 4 பக்கமும் மௌத்து சூழ்நிலை. எங்களுக்கு என்ன கொஞ்சம் சாமன் விலை கூட, எல்லாம் திங்க இல்லாம ஒண்ணு வைக்கல. சாமன் கொஞ்சம் விலை கூட, ரொம்ப தருவான். இப்படி வாழ்ந்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு அல்லாஹ் பத்தி நல்லது பேசி பாருங்க. அதுக்கு கூட உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்க. இல்லாட்டி எனக்கு வந்து சொல்லுங்க. முழு முஸ்லிம்கள் இருந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னா மூசாவை நாங்க மாட்டிட்டோம். இதுக்கு அப்புறம் எங்களுக்கு முன்னேறே மௌத்தாரிலேதான் எங்களை வந்து மாட்டிட்டீங்க. சரித்தான சோழர்கள் ஒத்தருக்கு யோசனை வரல, நாங்க எப்படி தப்புவோம். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். அப்படி சொல்லாதீங்க. இந்த இடத்திலே நீண்ட ரப்புக்கு பாதுகாக்க ஏலும், இந்த இடத்திலே நீண்ட ரப்புக்கு வழிகாட்ட ஏலும். அல்ல எப்படி வழிகாட்டின, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி காசுல கொண்டு போயிடுச்சு. இல்லாட்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்துக்கு ஒசக்க இருந்துச்சு. நல்லெண்ணம் வச்சா உலகத்துக்கு புத்திக்கு படாதமாய் எல்லாம் வழி துறப்பான் என்று எனக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்கு கடலை குழந்து கொடுத்தாங்க. 12 ரோட், 12 பாதை. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒன்றும் இல்லாமலே ரப்ப பத்தி நல்லது பேசினாங்க. கல்லா இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன். யாருக்கு சோதனைகள் யோசனை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் அல்லாஹ் வழி காட்டுவான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி வழி காட்டுவாங்க. சொல்லுது 12 ரோட்ல கடல்ல 12 பாதை. அப்படியே மழை கடல் தண்ணி தொடர்ந்து மழை போல எழுதி நின்றுச்சு. எல்லாம் குர்ஆன் சொல்றாங்க. எப்படி படைச்சவனை பத்தி நல்ல, படைச்சவனை பத்தி நல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல ஓர்டர் வருது. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஓர்டர் என்னது? புள்ளையும் கொண்டாட்டியும் கொண்டு போயிட்டு பாலைவனம் விட்டுடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இங்கிருந்து பலஸ்தீன்லேருந்து மக்கா, அந்த டைம் மனுஷன் வாழ்ற பூமி இல்ல. குர்ஆன் சொல்லி ஒரு சொட்டு தண்ணியும் இல்ல, ஒரு சொட்டு புல்லும் இல்ல, ஒரு சொட்டு புல்லையும் காணல. அது ஆட்கள் பிரயாணத்துக்கு பாவிக்கிற ஊர். அது இல்ல பேர் போக்கல மக்கா மதீனா, மக்காவால போற அங்க கொண்டு போய் துளசெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உடனே புள்ள
கொண்டாடிக்கிட்ட சொல்லல, வாங்க போக அப்படியே கொண்டு போயிட்டு மக்கால விட்டுட்டு சுபஹானல்லாஹ் ஒன்றுமே சகோதரர்கள் ஒன்றுமே இல்லை. இந்த பூமி காஞ்சி விட்டுட்டு போகல. கொண்டாடி கேட்டாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், எங்க விட்டுட்டு போறீங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசல. மனைவிக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லாம என்ன மாப்பிள்ளை ஒன்றும் சேரல. அல்லாஹு அமரக பிஹாதா, மக்கால ஒன்றும் இல்ல, தனி பொம்புல அவசரத்துக்கு வந்து பார்த்துட்டு போவேல மாப்பிள்ளைக்கு. அதிகிற வேறொரு நாட்டுல பலஸ்தீன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹு அமரக பிஹாதா, மாப்பிள்ளை கேட்கிறான் அருமை கணவரே அல்லாஹ்வா என்ன விட்டுட்டு போக சொன்னேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலையாட்டினாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடந்துச்சு. அவளை கொண்டாட்டுக்குள்ளதான் கையை தூக்கி துவா செஞ்சுட்டு போறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ் தான் விட்டுட்டு போக சொன்னாங்க. அந்த டைம்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை பாவிச்சான், இதன் லா யுபய்யிருனல்லாஹ், அருமை கணவரே அப்படின்னு அல்லாஹ் காவல் பேசுவாங்க, ஏண்டையும் என்ற புள்ளையும் அல்லாஹ் கையிட மாட்டான். சுபஹானல்லாஹ். ஜம்ஜம் கியாமத்து வரைக்கும் அழிக்கேறாத தண்ணி ஜம்ஜம். சபா மருவாக்கு மத்தியில ஓடினது. யார் ஹஜ்ஜும்ராக போனாலும் ஓடணும், இல்லாட்டி ஹஜ்ஜும்ரா எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய மாட்டான். பரக்கத்துண்டாது. ஒரு வார்த்தை இதல்லா யுபய்யிருனல்லாஹ், எவ்வளவு நேரம் அந்த வார்த்தை சொல்ல ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அப்படின்னா பேசுவாங்க, எங்களை வந்து எங்களை கைவிட மாட்டாங்க. கையுக்கான சோதரிகள் அந்த மரகத்தை நாங்க வாழ்ந்து கொண்டு இப்போ நாளைக்கு போறோம், நேரம் போகும். புகார்ல வரக்கூடிய ஹதீஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்க போறான். 2-3 பேர் இடையில போனாங்க. இப்ப மகன் எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சதுக்கு போறோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போறாங்க. மருமகள் விட்டுக்கிறாங்க. மருமகளுக்கு தெரியுது மாமா தான் வாங்கிக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாமான்னு தெரிய மருமகள் அல்லாஹ் கேள்வி கருத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்திக்கிறாங்க. ஸலாமு அலைக்கும் வீட்டுக்கு போனாங்க. மருமகள் எங்க உங்களோட மாப்பிள்ள? வியாபாரத்துக்கு போயிட்டு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வியாபாரத்துக்கு போயிட்டு கொண்டாடி சொல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டா உங்களோட லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா கேளுங்க, நாங்க பேசுறதுதான். கொண்டாடி சொன்னா அதையே கேட்கறீங்க, பஞ்சம் தான். ஒன்றுமே சரி வரல. அவரும் போறாரு வராரு, பிசினஸ் பண்றாரு, ஒன்றுமே சரி வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நல்ல வந்தா உங்களோட கணவர் வந்தா சொல்லி இப்படி ஒருத்தர் வந்துட்டு போனீங்க, இந்த கலா செட்டி வைங்க, கட்டாயம் உங்களோட கணவர் வந்தா சொல்லி இந்த வாசல் படியை கொஞ்சம் மாற்றிக்க சொல்லு. அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனான். கொஞ்ச நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நெருக்கமான நபியிலே அல்லாஹ்வே சொல்றான் இப்ராஹிம் நண்பராகி கொண்டேன் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேற ரூட்ல வெளியே யாரு சரி வந்துட்டு போனான்னு கேட்டாங்க. ஓ யாரு வரல? அவங்க மனைவி தெரிய மாமா தான் வந்துட்டு போனேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பாப்பா தான் வந்துட்டு போனேன். என்ன சொன்னாரு? கொண்டாடி உழைச்சாட்டாரு. நல்லா வந்தாரு, வயசாரு, வந்து கேட்டாரு கேள்வி ஒன்று, எப்படி வாழ்க்கை போகுது? என்னது சொல்ல திங்க இல்ல குடிக்க இல்ல, அதான் சொன்னேன். சரி, அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லிப்பாரு. இஸ்மாயில் நபியிலே அல்லா அரிசி கொடுத்திப்பான். ஓ பதிலும் சொன்னாரு. என்ன பதில்? வாசல் படியை மாத்திக்கொள்ள சொன்னேன். அது வந்து வாப்பா வேற யாரும் இல்லை, இந்த வாசல் படியை மாத்திக்கொள்ள சொல்லல, அவங்கள தலா சொல்ல சொன்னேன். வீட்டுக்கு போகணும். பயங்கரம். அந்த பொண்டாட்டியோட வாழ்க்கை தெளிவர தலாக் கொடுத்தாங்க. இன்னொரு திருமணம் முடிச்சாங்க. சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் 14 பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. 2வது மருமகள் சுப்ஹானல்லாஹ். அவங்க தெரிய வந்தீங்க மாமா சலாம் சொல்லி வீட்டுக்கு போறாங்க. வந்தோடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியப்படுத்தினாங்க. பெண்மணி வாங்க உட்காருங்க, மாஷா அல்லாஹ். எங்களோட கணவர் 2வது கொண்டாடி சொன்னா வேட்டையாட சொல்லிட்டீங்க. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையான ஆசை. சரி, வேட்டையில சரியான திறமை உள்ளவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காட்டிக்க சஹாபாக்கள் உற்சாகப்படுத்துவாங்க. அம்பேரிகள் உங்களோட வாப்பா நல்ல அம்பேரிகள், நீங்களும் மலைக்கோங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டையாடுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க உங்களோட லைஃப் எல்லாம் எப்படி போகுது? 2வது மருமகள் சுப்ஹானல்லாஹ். அந்த மருமகள் சொன்ன வார்த்தையை பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நானும் என் கணவரும் ஈக்கிற ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு குடி அரசையும் செஞ்சுட்டு சந்தோஷமா வாங்க, அதை விட என்ன தேவைகளுக்கு அப்படின்னு பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கண்ணிக்கு நரம்பிக்கு பரக்கத்து துவா செஞ்சாங்க. துவா செஞ்சு சொன்னா உங்களோட கணவர் வந்தா கலா செத்தி வைங்க, உங்களோட கணவர் வந்தா சொல்லுங்க, இந்த வாசல் படியை கவனமா பாதுகாத்துக்க சொல்லி விட்டுடாங்க. வாசல் படியை பாதுகாத்துக்க சொல்லி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் லேட்டாகி வராங்க. அதே மாதிரி கேட்கிறாங்க, எல்லாரும் சரி வந்துட்டு போனா
அந்த பெண் ஆரம்பிக்கிட்ட பாருங்க, சுபஹானல்லாஹ், ஒரு வயசாளி வந்தாரு, எவ்வளவு பிரகாசம் தெரியுமா அவரு, எவ்வளவு ஒரு சீதேவி தெரியுமா அவரு, எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் தெரியுமா அவரு. அங்கிருந்து ஆரம்பிச்சா என்ன சொன்ன, என்ன கேட்டாரு உங்கள்கிட்ட, என்னோட வாழ்க்கையை பத்தி கேட்க, என்ன சொன்னீங்க, என்ன சொல்ல, அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு என்ன பஞ்சம், ஒரு சொட்டு தண்ணீர் நான் நீங்களும் குடிச்சு சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா, எப்ப பசிங்க நாங்கள் அதைத்தான் சொன்னேன். அவரை என்ன பதில் சொன்னாரு, இந்த சலாத் எத்தி வைக்க சொல்லிட்டு இந்த வாசல் படியை பாதுகாக்க சொன்னாங்க. இஸ்மாயில் சொன்னாங்க, வந்தது வேற தாரும் இல்லையா, வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாசல் படியை பாதுகாக்க சொல்லல, உங்களை பாதுகாத்து போல சொன்னாங்க. உங்களை விட்டுடாம பாதுகாத்து போங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் குடும்பத்தில் வரக்கட்டு உண்டாகும். எனவே மேலாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லதை பேசி எங்க வாழ்க்கையில நல்லதை அடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களை சந்தோஷமா வாழ வைப்பாயாக, முஸ்லிம்களை இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக. இதில் யார் யாரெல்லாம் கடனாளிகள் இருக்கிறோம் யாரெல்லாம் கடன்களை நிறைவேற்றி கொடுப்பாயாக, யார் யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறோமோ யாரெல்லாம் நோய்களை குணப்படுத்துவாயாக, யாரெல்லாம் கவலையோட